ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மேக்ஸில் அளவியலில் பர்சன்டேஜ் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஒன்று கொடுத்துட்டு இது எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிக்கும் அந்த மாதிரி, இல்லைன்னா எத்தனை பர்சன்டேஜ் குறையும் இந்த மாதிரி கேட்பாங்க. இதே மாதிரி சம்பளம், இத்தனை பர்சன்டேஜ் அவர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவர் எத்தனை பர்சன்டேஜ் அவருக்கு குறைவாக கிடைக்கும் அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட்கட் தான். ஒரு செவ்வகத்தின் நீளம் 20% அதிகரித்தும் அகலம் 20% அதிகரித்தும் இருந்தால் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? இதான் கொஸ்டின். இப்போ நம்ம கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே அதிகரித்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிகரித்து அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீளம் 20% அதிகரிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா +20 அப்படின்னு போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து அகலம் எவ்வளோ அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் +20. அப்போ அதையும் +20 அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த +20 இன்ட்டு +20 அப்படி எழுதிட்டு என்ன பண்ணிடணும், ரெண்டையுமே பெருக்கி எழுதணும். பெருக்கி எழுதிட்டு இதுக்கு என்ன குறி வருது, +++ம் பெருக்குனா ப்ளஸ் தானே வரும். அப்போ ப்ளஸ் முன்னாடி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எந்த நம்பராக இருந்தாலும் சரி அதை பெருக்கிட்டு 2 டிஜிட் தள்ளி ஒரு புள்ளி வச்சிடணும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு என்ன கிடைக்குது, +4ன்னு கிடைக்கும். என்ன பண்ணணும், நம்ம +20 எழுதி வச்சுருக்கோம்ல, அதுக்கு கீழே என்ன பண்ணிடணும், அதை +4 போட்டுடணும். போட்டால் மொத்தமாக நமக்கு என்ன வருது, எல்லாமே ப்ளஸில் இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், +44ன்னு கிடைக்கும். அப்போ ப்ளஸில் ஆன்சர் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது 44% அதிகரிக்கும் அப்படின்ற அர்த்தம். அப்போ ஒரு செவ்வகத்தின் நீளம் 20% அதிகரித்தும் அகலம் 20% அதிகரித்தும் இருந்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும் கேட்குறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு அதிகரிக்குதா குறையுதான்னு பார்த்துக்கணும். குறையும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செய்யணும்னா மைனஸில் எழுதணும். இப்போ ஒரு செவ்வகத்தின் நீளம் 20% குறைந்தும் அகலம் 20% அதிகரித்தும் இருந்தால் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா குறைந்தும் எங்கே வருதோ அதுக்கு மைனஸ் போடணும். இப்போ ரெண்டுமே இங்கே அதிகரித்தும் இருக்கிறனால என்ன பண்ணியிருக்கோம், +20 போட்டுட்டோம், அடுத்து +20 போட்டுட்டோம். அப்புறம் என்ன பண்ணிட்டோம், இந்த ரெண்டையும் எடுத்து பக்கத்தில் எழுதி அதை என்ன பண்ணுறோம், அப்படியே பெருக்கிறோம். பெருக்கிட்டு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ ரெண்டையும் பெருக்கும்போது ரெண்டுமே என்ன குறியீடுன்னு பார்க்கணும். ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறனால ப்ளஸ் குறியீடு போட்டிருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், +4ன்னு கிடைக்கும். அந்த +4 இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ மொத்தமாக ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், +44ன்னு கிடைக்கும். ப்ளஸில் இருக்கிறனால அதிகரிக்கும்னு அர்த்தம். +44% என்னது, 44% அதிகரிக்கும். அதனுடைய பரப்பு எவ்வளோ அதிகரிக்கும், 44%. இதே மாதிரி செவ்வகத்துக்கோ அல்லது இணைகரமோ இல்லைனா முக்கோணம் எது கொடுத்தாலுமே இதே மாதிரி தான் செய்யணும். இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதே சேம் மெத்தட் தான். ஒரு செவ்வகத்தின் நீளம் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, இல்லைனா ஒரு முக்கோணத்தின் நீளம் அகலம் அந்த மாதிரி கொடுத்தாலும், இல்லைனா இணைகரத்தினுடைய BH அந்த வேல்யூ கொடுத்தாலும், எது கொடுத்தாலும் சரி இதே மாடலில் தான் செய்யணும். அடுத்து ஒரு வட்டத்தின் ஆரமானது 100% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வட்டம் அப்படின்னா அதுக்கு நீளம் அகலம்லாம் இருக்காது, அதுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். அப்போ 100% அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, நமக்கு 2 டைம்ஸ் எப்போவுமே எழுதுகிற மாதிரி இருக்கணும். இப்போ இது ஒரு டைம் அதிகரிக்கப்பட்டால் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா +100 எழுதிக்கிட்டோம். ஆனால் 2 டைம் வேணுமே, நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே மறுபடியும் +100ன்னு எழுதிக்கணும். வட்டத்துக்குலாம் இந்த மாதிரி தான் எழுதணும். ஏன்னா அதுக்கு 2 வேல்யூ இல்லை, ஒரு வேல்யூ தான் இருக்கிறதுனால நம்ம 2 டைம் எழுதிக்கணும். மறுபடியும் என்ன பண்ணுவோம், இந்த 2 வேல்யூமே என்ன பண்ணுவோம், அப்படியே பெருக்குவோம்ல, +100 இன்ட்டு +100 போடுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், +10,000 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்வோம், 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டு என்ன பண்ணணும், அந்த 2 0வையும் கேன்சல் பண்ணி விட்டுறணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, அங்கே ஒரு +100ன்னு கிடைக்குது. +100ன்னு கிடைக்குது. அதை கொண்டு என்ன பண்ணிடணும், இங்கே ஆட் பண்ணிக்கணும். அந்த +100ஐயும் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு மொத்தமாக இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, +300 அப்படின்னு கிடைக்குது. +300 அப்படின்னு கிடைக்குது. அப்போது +300 வந்துச்சுன்னா ப்ளஸில் வந்துச்சுன்னா என்ன ஆன்சர், அப்போ 300% அதிகரிக்கும்னு அர்த்தம். ஒரு வட்டத்தின் ஆரமானது 100% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும், 300% அதிகரிக்கும். இதே ஒரு வட்டத்தின் ஆரமானது 50% அதிகரிக்கப்பட்டால் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு +50 +50 மறுபடியும் என்ன பண்ணுவோம், 50 × 50 அந்த மாதிரி போடுவோம். அப்போ எவ்வளோ கிடைக்கும், 50 50 100 125% அதிகரிக்கும் அப்படின்னு கிடைக்கும். எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி அந்த நம்பரை இதே மெத்தடில் தான் செய்யணும். 20% அதிகரிக்கப்பட்டாலும் இதே தான், 30%னாலும் அதே தான். இதே 30% குறைக்கப்பட்டாலும் கேட்டால் என்ன பண்ணுவோம், -30 -30ன்னு போட்டுக்கணும். ஒரு 20% குறைக்கப்பட்டால் அப்படின்னு கேட்குறாங்கன்னா -20 -20ன்னு போட்டுக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவோம், -20 இன்ட்டு -20 அதை ரெண்டையும் பெருக்கி மைனஸ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டு அதை கொண்டு இங்கே போட்டு அதே தான், அதில் என்ன ஆன்சர் வருதோ அது ப்ளஸில் வருதா மைனஸில் வருதான்னு பார்த்து போடணும். ஒரு கோளத்தின் ஆரம் 50% குறைக்கப்பட்டால் அதன் பரப்பு எத்தனை % குறையும்? இங்கே ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 வேல்யூ கொடுத்தாங்கன்னா நம்ம 2 எழுதுவோம். இங்கே 50% குறைக்கப்பட்டால் அப்போ என்ன பண்ணுவோம், -50. குறைக்கப்பட்டால்னா என்ன போடுவோம், -50. இங்கே ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் அதே -50 மறுபடியும் ஒரு டைம் எழுதணும். அடுத்து என்ன செய்வோம், இந்த 2 வேல்யூமே என்ன பண்ணுவோம், பெருக்குவோம்.
-50 இன்ட்டு -50 நமக்கு என்ன கிடைக்குது? 50 இன்ட்டு 50 என்ன? 2500 கிடைக்கும். மைனஸும் சேர்ந்து என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 2500 கிடைக்கும். 2 டிஜிட் தள்ளி நம்ம என்ன பண்ணுவோம்? புள்ளி வைப்போம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? +25. அந்த +25 கொண்டு இங்கே வந்து எழுதிடணும். எழுதியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ணி எழுதுகிறோம். -50ம் -50 எவ்வளோ வரும்? -100ன்னு கிடைக்கும். அடுத்து -100லேருந்து +25 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? -75ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு ஆன்சரில் என்ன வருது? மைனஸில் வந்து வேல்யூவில் ஆன்சர் வருது. மைனஸில் ஆன்சர் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா 75% குறையும் அப்படின்னு அர்த்தம். மைனஸில் ஆன்சர் வந்தால் என்ன அர்த்தம்? 75% வந்து அது குறையும் அப்படின்ட்டு அர்த்தம். ஒரு கோளத்தின் ஆரம் 50% குறைக்கப்பட்டால் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் குறையும்? அப்போது 50 இது ஒரு வேல்யூ இருக்கிறனால என்ன பண்ணிடுறோம்? 2 டைம் அதையே எழுதுகிறோம். குறைக்கப்பட்டால் கொடுத்துருக்கனால நம்ம மைனஸ்ன்னு போடுறோம். -50 -50 மறுபடியும் ரெண்டையுமே என்ன பண்ணுறோம்? பெருக்கிறோம். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. அதை கொண்டு இங்கே எழுதுகிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்குது? -75. மைனஸில் வரதுனால அது குறையும்னு அர்த்தம். -75% வந்து குறையும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்பள கணக்குகளில் கேட்பாங்க. ஒருவர் அவரது சம்பளத்தில் 20% அதிகமாக பெறுறார். ஒருவர் அவரது சம்பளத்தில் என்ன பண்ணுறாரு? 20% அதிகமாக பெறுகிறார். மீண்டும் அவருக்கு 10% அதிகமாக பெறுறார். ஃபஸ்ட்டு ஒரு 20% வந்து அவருக்கு சம்பளத்தை ஏற்றுறாங்க. மறுபடியும் ஒரு 10% ஏற்றுறாங்க. அப்போனா அவருடைய சம்பள அதிகரிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவருடைய சம்பள அதிகரிப்பு. அப்போ நம்ம இதை எப்படி செய்வோம்? ஃபஸ்ட்டு வந்து +20 அதிகம் அப்படிங்கிறனால +20. அடுத்தாலையும் அதிகம் அப்படிங்கிறனால +10 எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா? பெருக்குவோம். அப்போ +20 இன்ட்டு +10 இதை போட்டால் என்ன கிடைக்கும்? +200ன்னு கிடைக்கும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு அப்போ என்ன கிடைக்கும்? +2 மட்டும் கிடைக்கும். அப்போ இந்த 2 கொண்டு என்ன பண்ணுவோம்? இங்கே ஆட் பண்ணியாச்சு. +20 +10 இந்த +2 கொண்டு இங்கே போட்டுருந்தோம். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? +32 அப்படின்னு கிடைக்குது. +32னா அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய சம்பளத்தில் எவ்வளோ அதிகரிக்கும்? +32% வந்து அதிகரிக்கும். ஒருவர் அவரது சம்பளத்தில் 20% அதிகமாக பெறுகிறார். மீண்டும் 10% அதிகமாக பெறுகிறார். அவருடைய சம்பள அதிகரிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம 30% போட்டு செஞ்சால் கணக்கு தப்பாயிடும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக போட்டு தான் செய்யணும். +20 +10 அப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த ரெண்டையுமே பெருக்கிறோம். 2 டிஜிட் தண்ணி புள்ளி வைக்கிறோம். அந்த 2 கொண்டு இங்கே எழுதிக்கிறோம். அப்படியே ஆட் பண்ணி போடுறோம். அவ்வளோதான். ஒருவரது சம்பளம் முதலில் 20% குறைக்கப்பட்டு பின் 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய சம்பள குறைப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? அவருக்கு 20% வந்து குறைச்சிடுறாங்க. மறுபடியும் ஒரு 10% குறைக்கிறாங்க. அப்படின்னா என்ன போடுவோம்? 20% குறைக்கிறதுனால -20 போட்டுருந்தோம். அடுத்தும் 10% குறைக்கிறனால -10ன்னு போட்டுருந்தோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? ரெண்டையும் பெருக்கிறோம். -20 இன்ட்டு -10 நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். +200ன்னு கிடைக்கும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டோம்னா நமக்கு 2 மட்டும் கிடைக்கும். +2 அந்த +2 கொண்டு இங்கே எழுதிக்கிறோம். இப்போ ஏற்கனவே நமக்கு 2 மைனஸில் இருக்குது. -20ம் -10 எவ்வளவு? -30. இந்த -30லேருந்து +2 வந்து என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணுறோம். அப்போது எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 30ல் -30ல் +2 போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? -28ன்னு கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? மைனஸில் ஆன்சர் வந்துச்சுன்னா அவருக்கு 28% வந்து குறையுது அப்படின்னு அர்த்தம். மொத்த சம்பள குறைப்பு அவருக்கு எவ்வளவு? 28%. ஆனால் நமக்கு இப்படி டேரெக்டாக பார்த்தா எப்படி இருக்குது? 30% குறைக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுனால -28 அப்படி கிடைக்குது. அப்போ 28% குறையுது. அடுத்து ஒரு கணக்கு பார்க்கலாம். ஒருவரது சம்பளம் முதலில் 20% அதிகரிக்கப்படுகிறது. பின் 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய சம்பள அதிகரிப்பு அல்லது குறைப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? அவருடைய சம்பளத்தில் 20% வந்து அதிகரிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? +20ன்னு போட்டாச்சு. அடுத்து பின் 10% குறைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? -10ன்னு எழுதுவோம். குறைக்கிறதுனால -10ன்னு போடுறோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த 2 வேல்யூவை என்ன பண்ணுவோம்? பெருக்குவோம். +20 இன்ட்டு -10 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸும் மைனஸும் சேர்ந்து மைனஸில் -200 அப்படின்னு வரும். -200 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டா என்ன கிடைக்கும்? -2ன்னு கிடைக்கும். அந்த -2 கொண்டு இங்கே எழுதிடுறோம். இப்போ நமக்கு மைனஸ் எல்லாம் ஒரே கூட்டிக்கலாம், ப்ளஸ்ஸை கூட்டிக்கலாம். +20 ஒன்று இருக்குது. 10ம் 2 எவ்வளவு? -12. அப்போ 20ல் -12 போனால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? +8ன்னு கிடைக்கும். அப்போ ப்ளஸில் ஆன்சர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு சம்பளம் வந்து என்ன ஆகுது? 8% வந்து அதிகரிக்குது டோட்டலாக. அதாவது அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு 20% அதிகரிச்சிருக்காங்க. மறுபடியும் ஒரு 10% குறைச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அவருடைய சம்பளம் வந்து அதிகரிச்சுதா குறைஞ்சதா? அதனுடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் வந்து எதில் கிடைக்குதோ அதுபடி தான். +8 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 8% மொத்தமாக அவருக்கு அதிகரிக்குது அப்படின்னு அர்த்தம்.